ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயிதா சிவகுமார். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு கிறிஸ்துமஸ், அதனால பூரி சுட்டுட்டு இருக்கேன். பூரி அப்படின்னு இல்லை, எல்லா நாளுமே சுடுவோம். இன்னைக்கு பூரி உப்பி வருது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஒரு வீடியோ போட விடுறீங்களாடா? சாப்பிடு சாப்பிடு, எடுத்து ஊத்திக்க. பிடிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ என்னால முடிஞ்சது ஊத்திக்க. சரணே கரண்டியை கொடுத்துருக்குறேன்ல, என்னைய பாடா படுத்துற. இந்த பூரி உப்பி வர்றதை கூட அவங்கள்ட்ட காட்ட வேணுக்குனே மறைக்கிறேன் பாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனும் வீடியோக்குள்ள வரமாட்டானா, ஆனா வீடியோ போடுறாங்க பாருங்க. பாருங்க, நீங்களே பார்த்துருக்கீங்க. சட்டியை தூக்கி அங்கே வச்சுக்கப்பா. ஐயோ இந்தா போதும், கிளம்பிடுங்க. சார், இன்னைக்கு பூரி குண்டு குண்டு பொசு பொசுன்னு வருதுல்ல, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லிட்டு போயிருப்பா. யாருக்குமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே. நீ சொன்னா போதுமா, நான் போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒன்று, நாளைக்கு எங்கள் அண்ணனுக்கு பிறந்த நாள். என் கூட பிறந்த அண்ணனுக்கு எங்கள் வீட்டில் பசங்களே எங்கள் வாரிசில் அதிகம் இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே எங்கள் சித்தப்பா, எங்களுக்கு எல்லாத்துக்குமே 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். எங்கள் அம்மாவுக்கு மட்டும் 2 பசங்க பிறந்தாங்க, இறந்துட்டாங்க. அப்புறம் 3வது எங்கள் அம்மா என்ன பண்ணிடுச்சு, வேளாங்கண்ணி மாதா கோயிலில் போய் எங்கள் அப்பாயும் சொல்லிட்டாங்க, அடுத்து இவளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கலைன்னா இவளை முடிக்கி விட்றா, போகட்டும் அவங்க அப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்கள் அம்மா நேராக வேளாங்கண்ணி மாதா கோயிலில் போய் எனக்கு ஒரு மகன் இல்லைன்னா என்னை அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா நான் வருஷம் உனக்கு மொட்டை எடுத்து சொல்கிறேன். எனக்கு ஒரு வாரிசு இருந்துச்சுன்னா நான் வருஷம் தென்னம்பிள்ளை, என் புள்ள தலையிற மாதிரி தென்னம்பிள்ளை வாங்கி வைக்க சொல்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே இதுலையே கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எங்கள் அண்ணன் பிறந்தார். அதனால ஜேசுராஜன் பேர் வச்சிருக்கிறாங்க. இன்னமும் எங்கள் அண்ணன் வருஷம் வேளாங்கண்ணிக்கு போவாங்க, வருஷம் தென்னம்பிள்ளை வாங்கி வைப்பாங்க, மொட்டை எடுப்பாங்க. எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணியும் அதை கடைபிடிக்க வைப்பாங்க. அதனால நீங்கள் எல்லாருமே எங்கள் அண்ணனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் எங்களை வளர்த்தது அக்கா தான். ஆம்பளை பிள்ளைன்னு பிறந்ததுனால இன்னமும் எங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்குது, எனக்கு எங்கள் அக்காவுக்கும். எங்களுக்கெல்லாம் பழைய சோறு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு வக்கம்பட்டியில் தூக்கிட்டு போய், பக்கத்து ஊரில் திண்டுக்கல் மாவட்டம் வக்கம்பட்டியில் தூக்கிட்டு போய் எங்கள் அப்பா பணியாரம் இட்லி வாங்கி தருவாங்க. நாங்களாம் அந்த பழைய சாப்பாடு தான் சாப்பிடுவோம். அம்மா சொல்லுவாங்க, வரத்துல தவத்தில் பிறந்த வேண்டி அவனை யாரும் தொல்லை பண்ணாதீங்கடி அப்படின்வாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிக்குவோம். அந்த லைட்டை போட்டு விட்டு முகமே தெரிய மாட்டேங்குது, பளிச்சுன்னு விளையர்னு தெரியுது. சரி முறைக்காதீங்க, சின்ன பையனாட்டம். இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வாழ்க்கை. ஆனாலும் எனக்கு எங்கள் அண்ணனை பிடிக்கும். எல்லாருமே ஏசு பிறந்தாங்கன்னு எங்கள் அண்ணன் பிறந்திருக்கா. எல்லாரும் அனைவரும் எங்கள் அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.